திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு சொல்லியா வந்தீங்க? ஆர்கே நகர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் கையில் தான் எங்கள் ஸ்டேட் இருக்குது, நம்ம ஸ்டேட் இருக்குது. இந்த ஒரு முறை ப்ளீஸ், ஜனநாயகத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. இதே இன்டர்வியூ நான் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கொடுத்துருப்பேனா? ஒன்று நீ என் கூட இருக்க வேண்டும், இல்லைன்னா எனக்கு எதிர இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆட்டிடியூட் கொண்டவங்க தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்க ஒரு அயர்ன் ஹேண்டோட ஷீ ரூல்டு த ஸ்டேட். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ண பிறகு, அவர்கள் போன பிறகு, மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி எல்லாருக்கும் ஒரு சின்ன சுதந்திர காற்று வந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின்னாடி கமல் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்துல பதிவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? சமீபத்தில் கமல் சாரை மட்டும் ஏன் இப்படி குறிப்பாக நம்ம சொல்கிறோம்? தமிழ்நாட்டில் உள்ள பல நபர்கள், பல பேர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மறைவுக்கு பிறகு நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது ஜல்லிக்கட்டுக்காக குவிந்த மாணவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த அம்மா இருக்கும் பொழுது யாராவது ஏதாவது ஒரு 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 கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கூட கூட்டம் வந்துச்சா? அவங்க ஒரு அயர்ன் ஹேண்டோட ஷீ ரூல்டு த ஸ்டேட். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ண பிறகு, அவர்கள் போன பிறகு, மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி எல்லாருக்கும் ஒரு சின்ன சுதந்திர காற்று வந்திருக்கு. அதுக்காக அவங்க நான் ஒரு டிக்டேட்டர்னு சொல்ல, பட் ஷி வாஸ், ஹர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஹேவியர் வாஸ் இன்டாலரண்ட் டு கிரிட்டிசிசம். அவர்களுக்கு அதாவது எப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு மனப்பான்மை உண்டு, அது நிறைய பேருக்கு உண்டு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வைங்க, காக்காவுக்கு மூக்கு நீளம்னு. அது இன்னொருத்தர் எனக்கு எதிராக இல்லை காக்காவுடைய மூக்கு நீளம் இல்லை, அது குட்டை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே நான் அவங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, என்னை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு எதிரி அப்படின்னு நான் ஒரு மனப்பான்மையில் இருப்பேன். அவங்க நான் சொன்ன விஷயத்தை தான் அட்டாக் பண்ணாங்கங்கிற அந்த ஒரு சின்ன செப்பரேஷன் நிறைய பேருக்கு கிடையாது மைண்டில். இன்ஃபேக்ட் இந்த ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப கிடையவே கிடையாது. எய்தர் யூ ஆர் வித் மீ ஆர் எகென்ஸ்ட் மீ. ஒன்று நீ என் கூட இருக்க, இல்லை அப்படி இல்லைன்னா நீ எனக்கு எதிரி. ஏன் நான் நியூட்ரலாக இருக்கேனே? முடியாது. ஒன்று நீ என் கூட இருக்க வேண்டும், இல்லைன்னா எனக்கு எதிர இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆட்டிடியூட் கொண்டவங்க தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்க இல்லாத போது பலர், இன்க்ளூடிங் மீ, கொஞ்சம் சுதந்திரத்தோடு நாங்கள்லாம் எங்களுடைய வியூஸை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூஸாக இருக்கட்டும் பதிவு பண்ணுறோம். இதே இன்டர்வியூ நான் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கொடுத்துருப்பேனா? ஸோ இது தமிழ்நாடே செய்யுது, நாடே செய்யுதுங்க. அர்னாப் கோஸ்வாமியே அந்த அம்மா முன்னால் நின்று பூனை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு அந்த ஒரு கரிஸ்மா இருந்தது, அந்த ஒரு மேக்னட்டிசம் இருந்தது, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்தது, அந்த ஒரு பவர் இருந்தது. அதுக்கு முன்னாலே எல்லாருமே கொஞ்சம் அப்படி கூனி குறுகி, வெக்கத்தால் இல்லை, ஒரு சின்ன பயத்தால்னு கூட சொல்லலாம், அப்படி தான் இருந்தோம். அவங்க இல்லை, இப்போ சுதந்திரமாக பேசுகிறோம். என்ன தப்பு? கமல் சார் சொல்கிற விஷயங்கள் கரெக்டோ தப்போ எனக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்கள் அவரோட நான் ஒத்து போகிறேன், அதுக்காக நான் அவருக்கு சப்போர்ட்டாகவும் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லும் பொழுது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கிறேன், இல்லை அதுக்கு எதிர்ப்பாகவும் ட்வீட் பண்ணியிருக்கிறேன். அது தட் இஸ் அன் இண்டிவிஜுவல் திங். பட் அவர் பேசுகிறாரே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை போல் நிறைய தமிழர்கள், நடிகர்களில் தமிழர்கள் பேசணும். கமலோட விமர்சனத்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னது பற்றி உங்களோட கருத்து என்ன? கமல்ஹாசனுடைய குறிப்புக்கு, அவருடைய இந்த பதிவுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பதில் கூறியிருக்கிறார் என்றால், திரு கமல்ஹாசனின் பதிவுகள் அவரை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பது தெரிகிறது. அந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் திரு பழனிசாமி அவர்களின் காதுக்கு எட்ட வேண்டிய செய்திகள் ஏதாவது இருந்தால் அதை கமல்ஹாசன் அவர்கள் ட்வீட் செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரூட் கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஹிஸ் கமெண்ட்ஸ் ஆர் பீயிங் ரிவ்யூடு பை தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். நல்லது தான், நல்ல விஷயந்தான் அது. ஆனால் குறிப்பாக அவரை தாக்கி பேசுவதுங்கிறது அவர் இவர் சொன்ன விஷயத்துக்கும் அந்த பதிலுக்கும் எனக்கு, இவர் சொன்னது ஒரு பொது கருத்து, அவர் சொல்லுவது ஒரு பர்சனல் கருத்து. இதையே தான் அந்த அம்மாவும் பண்ணாங்க.
60 வயசுக்கு மேலே ஆச்சு கமலுக்கு, கிட்டத்தட்ட 60 ஆயிடுச்சு ஏதோ சொன்னாங்க. ஐ ரிமெம்பர் தட். அந்த விஸ்வரூபம் கான்ட்ரவர்சியும் போது ஷி மேட் அ ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஏஜ் அண்ட் செட் இஸ் ஓல்ட் இனஃப், அவர் சொந்தமாக முடிவெடுக்க அவருக்கு இது இருக்குது, அவர் வேணா இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும், வேணா ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்லைன்னா இஸ் எ பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டாங்க. பட் விஸ்வரூபத்தின் பின்னால் யாருடைய விஸ்வரூபம் இருந்தது என்று சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். இதை மக்கள் பார்க்க வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்வர் பழனிசாமி தங்களுக்கு 4 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும்போது எங்களை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரே. சரிங்க, 4 வருஷம் இருக்குது, 7-8 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் போக்கு சரியில்லைன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியுமா? ஒரு வார்டு கவுன்சிலரே மாற்றத்துக்கு எங்களுக்கு அருகதை, எங்களுக்கு இது பவர்ஸ் இருக்கா இந்த ஜனநாயகத்தில், இந்த கான்ஸ்டியூஷனில்? ப்ரூட் மெஜாரிட்டி அசம்பிளியில், தேர்ஃபோர் உங்களுக்கு ப்ரூட் மெஜாரிட்டி. ஸோ என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு மனப்பான்மை ஒருத்தருக்கு வந்து விட்டால் மக்களால் என்ன செய்ய முடியும்? குரல் கொடுக்க முடியும். அதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன தவறு? அதுக்குள்ளே கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா? அதுக்குள்ளே அது வந்தீங்க, 1 மாதம் ஆச்சு, ரேஷன் கடையில் இல்லைன்றான் பாம் ஆயில். முதல்ல அப்படிலாம் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னார் உங்கள் மந்திரி. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் 1 வாரத்தில் சால்வ் ஆகிடும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இருக்குது, 1 வாரத்தில் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஃபஸ்ட் ஏன் இப்போ ப்ராப்ளமே இல்லை? நீங்கள் இதுதான் இன்றைய அரசியல். இதற்கு எதிராகத்தான் இன்றைய இளைஞன் இறங்கியிருக்கிறான். கமல்ஹாசன் இளைஞர் அல்ல, என்னை விட வயசில் மூத்தவர். நீங்கள் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மக்களின் குரல் அவர் மூலமாக ஒரு வர்க்கத்தின் குரல் பிரதிபலிக்கிறது. அது வரட்டுமே. ஸோ என்ன சாய்ஸ் இருக்குது மக்களுக்கு? 4.5 வருஷம் நீங்கள் இருந்து கொட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. குஜராத் மாதிரி இந்த நாட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. எப்படி நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்கணுமோ அதே மாதிரி உங்களையும் ஆக்குவோம். ஆக்கலைன்னா ஒரு என்டையர் ஸ்டேட்டோடைய 7.5 கோடி மக்களுடைய 4.5 இயர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா எவ்வளோ, ஹவு மச் மேன் ஹவர்ஸ் அண்ட் ஹவு மெனி மேன் இயர்ஸ் யூ ஹவ் வேஸ்டட். அதனால தான் முதல்லேருந்து விஜிலண்ட்டாக இருக்கணும்னு, காஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த கட்சியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு சொல்லியா வந்தீங்க? அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், கட்சியால் நியமிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லியே. ஆட்சி குழு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி சிஸ்டம் படி பார்த்தாக்கா அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆகும். தட் இஸ் நாட் அவர் இந்தியன் டெமோக்ரஸி. 5 ஆண்டுகளுக்கு ஜெயலலிதா எங்களை ஆழ்வார்கள் அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம் மேண்டேட்டை. இன் திஸ் கேஸ், ஏன்னா நீங்கள் ஒருவரை முதலமைச்சர் ஆக முன்னிறுத்தி தேர்தல் கண்டீர்கள். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அவர்களுடைய தலைவர் தான் முதலமைச்சருங்கிறது ஒரு 50 இயர்ஸாக நடந்த விஷயம். வேற இன்னைக்கு யூபியில் நடந்த தேர்தலில் 334 பேர் எலெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரை முன்னிறுத்தலை. ஸோ மோடி சொல்லுமாள் அங்கே நிற்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா மோடிக்காகத்தான் அந்த தேர்தல். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இங்கே தேர்தலில் குறிப்பாக இன்னார் வருவார்கள், இன்னார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2, சரி, அந்த நபர் துரதிர்ஷ்டவசமாக மறைந்து விட்டார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே 2 முறை ஏற்கனவே ஆட்சி புரிந்தவர், அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. அந்த ஓ பன்னீர்செல்வம் என்ற நபரை 3 மாதத்தில் தூக்கிவிட்டீர்கள். காரணம் என்ன? முதலில் சொன்ன காரணம் வேறு, பிறகு வந்த காரணம் வேறு, இப்பொழுது நேற்று இரவிலிருந்து சொல்லப்படும் காரணம் வேறு. நேற்று இரவு உங்கள் மந்திரி ஒரு பர்டிகுலர் சேனலில் சொல்கிறாங்க, முதல் நாள்லேருந்தே இவர் போக்கு சரியில்லை, இவர் பிஹேவியர் தப்பாக இருந்துச்சு, தான் ஒரு அகந்தையில் இருந்தார். அதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? அவர் சரியாக செயல்படலை, அவர் கட்சிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாரு, டிஎம்கேவை பார்த்து சிரித்தார். அதுக்கு முன்னால் நல்லா வேலை செய்கிறாருங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்களே உங்கள் கொள்கைகளை மாற்றி அமைக்கிறீர்கள். இன்னொன்றும் சொல்கிறேன் சார், மாண்புமிகு முதலமைச்சருக்கு,
பை சான்ஸ் ஆர்கே நகரில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் நெக்ஸ்ட் ஓபிஎஸ் நீங்கள் தான். தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வர இந்த சூழல்ல கமலஹாசன் அரசியலுக்கு வருவாரா? கன்ஃபார்ம்டாக கமல் சாரும் சரி, இந்த பேட்டியில் சம்பந்தம் இல்லாமல் சேர்க்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி அரசியலுக்கு வரமாட்டார்கள். ஏன்னா அவங்க அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை ரொம்ப வேல்யூ பண்ணுறவங்க. கருத்து சொல்லும் சுதந்திரம் அரசியலுக்கு வந்தால் போய்விடும். நானே ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக சேர்ந்துட்டேன்னு வைங்க, என் கருத்து அந்த கட்சியின் கருத்தாகத்தான் இருக்க வேண்டும், என் சொந்த கருத்தாக இருக்க முடியாது. எனக்கு சொந்த கருத்து 1000 விஷயம் உண்டு. இப்போ நான் பேசுவதில் எல்லாரும் ஓஹோ இவர் எடப்பாடிக்கு எகென்ஸ்டோன்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. டிஎம்கேக்கு ஃபாரா அப்படியும் கிடையாது, பிஜேபி ஃபாரா கிடையாது. ஐ எம் அ திங்கிங் இந்தியன். சுதந்திரமாக செயல்படும், சுதந்திரமாக சிந்திக்கும் ஒரு இந்திய பிரஜை, தமிழ்நாட்டு பிரஜை, தமிழன். ஸோ எனக்கே உரிதான ஒரு அறிவை யூஸ் பண்ணி நான் சில கருத்துக்களுக்கு வருகிறேன். சில நேரங்களில் அதை முன்மொழிகிறேன். பலர் அதை திருத்துகிறார்கள். திருத்தினால் அதில் எனக்கு நியாயம் அப்படின்னு ஒன்று பட்டுச்சுன்னா நான் உடனே ஒப்புக்கொண்டு என் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. I am willing to change, I am ready to change. ஜாதி ஒழியணும்னு குரல் கொடுக்கிற கமலஹாசன் தன்னோட படங்கள்ல பெரும்பாலும் சாதியை உயர்த்தி பிடிக்கிற போக்கையே கடைபிடிக்கிறதா சொல்லப்படுறது குறித்து உங்களோட கருத்து என்ன? அவருடைய படங்களில் ஜாதி பிரதிபலிக்கிறதுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜாதி பேர் படத்தில் இருந்தால் உடனே அவர் ஜாதி ஆதரிக்கிறார்னு அர்த்தமா, இல்லை ஜாதி பிரிவினை ஆதரிக்கிறார்னு அர்த்தமா? அந்த பேரை சொல்லி அதுக்கு எகென்ஸ்டாக பேசலாமே. தேவர் மகனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த நேரத்துலையுமே அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணலையே. இந்த காட்டு மிராண்டித்தனத்தை என்னால் ஒத்துக்கொள்ளன்னு அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இந்த காட்டு மிராண்டிகள் நீ நானும் ஒருத்தங்கிறத மறந்துடாத அப்படிம்பாரு. பேர் இருக்குது, பேருடைய டைட்டிலில் நாயுடு வருது, இந்த பேரில் நாயகர் இருக்கார், அந்த பேரில் தேவர் இருக்காருங்கிறதுனால அவர் ஜாதியை சப்போர்ட் பண்ணுறாருங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் என்றைக்குமே ஜாதியை சப்போர்ட் பண்ணது இல்லை. ஆனால் அதற்காக அவர் கூறும் காரணங்கள், அவர் கூறும் உதாரணங்கள், அங்கே அவருக்கு வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடு அவருடன் மட்டுமல்ல, இந்த வேறுபாடு திராவிட கழகத்துடனும் எனக்கு இருக்கிறது. தற்போது இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிற ஆர்கே நகர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பாருங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பன்னீர்செல்வம் அணி, எடப்பாடி அணி, தீபா. ஏன்னா தீபா ஏடிஎம்கே இல்லைன்னாலும் அவள் ஜெயலலிதா அவர்களின் குடும்ப வாரிசுங்கிற ஒரு ரூட்டில் வராங்க. விஜயகாந்த் கட்சி 5 பேர் கன்ஃபார்ம்டாக போட்டிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்கு. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் நாங்கள் அதை பற்றி பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. 6-7 முனையில் போட்டி இருக்க போகுது. இந்த ஓட்ஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? அதாவது 100 ஓட்டு இருக்கிற அந்த ஆர்கே நகர் எப்படி போகும்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு கணிசமான ஓட்டுகள் 10 ஓட்டுன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு நம்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு நம்பர்ஸ், பட் அந்த ஓட்ஸ் அது அப்படியே போய் உட்காரும். ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று தனியாக ஓட்கள் இருந்தன, அந்த ஓட்டு அப்படியே போய் உட்காருமா? 20 ஓட்டு இருந்ததுன்னு வைங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 20 ஓட், இவங்களுக்கு 20 ஓட், இது ஸ்டாண்டர்ட் ஓட். இந்த 20 ஓட்டு அப்படியே போய் உட்காருமா? இல்லை, ஓ பன்னீர்செல்வம், தீபா என்று 2 பேரலல் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஏடிஎம்கே வந்ததால் அந்த 20 ஸ்பிளிட் ஆகுமா? அந்த 20 ஸ்பிளிட் ஆனால் எடப்பாடிக்கு 13, பன்னீருக்கு 4, தீபாவுக்கு 3ன்னு வைங்க. இங்கே 20 ஆயிடுச்சு, இங்கே 13, 4, 3 ஆயிடுச்சு. பிறகு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஓட். அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஓட் தான் லோக்கல் இஷ்யூஸு, கரண்ட் இஷ்யூஸு, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறவங்க. கட்சி உறுப்பினர் அவன் கட்சிக்கு தாங்க போடுவான், பட் கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு கம்மி. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்குது பாருங்கள், அதாவது ஃப்ளோட்டிங்னாக்கா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அவங்க தான் அதிகம். ஸோ அவர்கள் ஆர்கே நகரில் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு,
எங்களுக்கு தண்ணி வசதி இருக்கா, எங்களுக்கு ரேஷன் கடையில் பாம் ஆயில் இருக்கா, எங்களுக்கு சர்க்கரை இருக்கா, இதை தவிர ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க எங்கள் எம்எல்ஏ, அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்பொழுது ஓட்டு எப்படி பிரியும்? ஆக இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய போட்டி காத்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடப் போகிறது. எழுதித்தரேன். ஆர்கே நகர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் கையில் தான் எங்கள் ஸ்டேட் இருக்குது, நம்ம ஸ்டேட் இருக்குது. இந்த ஒரு முறை ப்ளீஸ், ஜனநாயகத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போடுங்க. யாருமே பிடிக்கலையா நோட்டாவை போய் குத்துங்க. பட் தயவு செஞ்சு வேறு எந்த ஒரு வற்புறுத்தலின் காரணமாகவோ, வேறு எந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாகவோ உங்களுடைய பொன்னான வாக்கை தூக்கி போட்டுறாதீங்க. ஒன்லி ஃபார் பாலிசி, ஒன்லி ஃபார் கான்ஷியன்ஸ். கொள்கைக்கும் மனசாட்சிக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு இந்த முறை உங்கள் வாக்கு அளிங்கள். எப்பவுமே பண்ணுறது ரொம்ப நல்லது, இந்த முறை ரொம்ப முக்கியமாயிடுச்சு.